ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. தாவீது ரொம்ப அழகாக கோபப்படுறார். அதே ஒரு நேர்த்தியான கோபம். அவனை உண்டில்லன்னு பார்க்குறேன், ஊடு புது தூக்குறேன் அப்படிலாம் சொல்லலை. நீ போய் எரிக்கோவில் தங்கிக்கோ, ஊருக்கு வெளியே இருக்குது, எருசலேமுக்கு 20 கிலோமீட்டருக்கு வெளியே இருக்குது, பாலைவனத்துக்கு அந்த பக்கம் எரிக்கோ இருக்குது, போய் தங்கிக்கோ. யாருக்கும் தெரியாது, யாரும் உன்னை பற்றி பேச மாட்டாங்க, ஏன்னு கேட்க மாட்டாங்க, என்னாச்சுன்னு கேட்க மாட்டாங்க. அந்த காலத்தில் வாட்ஸ்அப்பா, இமெயிலா, ஃபீமெயிலா ஒன்றும் இல்லை. போய் அங்கே முடி முளைக்கட்டும், அந்த அவமானம் மாறட்டும், உன் காயம் ஆறட்டும். இந்த மட்டும் இல்லை, இங்கே தான் ஆறணும். அப்படி பண்ணிட்டானுங்களே, ராஜா சொன்ன வச்சுக்கிட்டு போய் இப்படி பண்ணிட்டானுங்களே, சாகிற வரைக்கும் ஆறாவது காயம் ஆறட்டும், பொறு, அப்புறம் வா அப்படின்னு சொல்ல. அவனுக்கு மரியாதை, இழந்து போன மரியாதையும் மாண்பையும் அவனுக்கு மீட்டு கொடுத்து அவனுடைய காயத்துக்கு மருந்துட்டு அவனை ஆற்றுப்படுத்திட்டு அடுத்த கருத்து இறங்கி வர்றார். பாருங்க, அழகான ஒரு நேர்த்தியான பண்பு வருங்க. நானும் தான் என்ன பண்ணுறேன், அவரும் நான் பேசுகிறேன், பூந்துருப்போம். ஆனால் அவர் நீ போய், அதான் ரொம்ப அழகான காட்சி, வாசிங்களேன். எனவே ஆனூன் தாவீதின் பணியாளரை பிடித்து அவர்களுடைய தாடியில் ஒரு பகுதியை சிரைத்து அவர்களுடைய ஆடைகளை இடுப்பு வரையிலும் கத்தரித்து அவர்களை அனுப்பி வைத்தான். இது தாவீதுக்கு அறிவிக்கப்பட அவரும் தம் பணியாளர்களை சந்திக்க ஆள் அனுப்பினார். உங்கள் தாடிகள் வளரும் வரை எரிக்கோவில் தங்கி பிறகு திரும்புங்கள் என்று அரசர் சொல்லி அனுப்பினார். ஏனெனில் அவர்கள் மிகவும் அவமானப்பட்டிருந்தார்கள். வரல, அதான் ரொம்ப அழகான காட்சி. அவமானப்பட்டதை உள்ளத்தில் வாங்கினார். இறக்க குணத்தினுடைய இனிமையான பண்பு கார்டினல் காஸ்பர் சொல்வார், அழகாக சொல்வார். வலி உனக்கு காலில்னா அந்த வழி நான் இதயத்தில் உணர்ந்தால் அது இறக்கம் இல்லைங்களா. உதாரணம் இந்த வரான், அவன் தொலைவில் வரும்போது அவனை கண்டு மனம் உருகின என்னங்க, மெழுகுத்திரி மாதிரி உள்ள அப்படியே அழுதுகிட்டு உருகுது. என் பையனா ராஜா மாறி போனானே, சிங்கம் மாறி போனானே, ஷூவு, ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு போட்டு நிறைய பணம், பாப்பா ஆயங்கெல்லாம் பாயின்னு சொல்லிட்டு போனானே, இப்படி தகுல மாதிரி வரானே, கிழிஞ்ச சட்டை, கலைஞ்சு போன தலை, பஞ்சடைந்த கண்கள், நடக்க முடியாமல் தடுமாறி நிமிந்து கூட பார்க்காம கூனி குறுகி வரானேன்னு பார்த்து உருகிறார். அவருடைய அவமானத்துடைய வழியை உள்ளத்தில் உணர்ந்து தான் அந்த வழியை போக்குறது ஓடி போய் கட்டி அணைக்கிறார். அதாங்க இறக்கம். ஸ்ப்ளங்கிசோன்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். தாவீது அவனுடைய தாடியை மறித்து அவன் வீடு போகிற வெட்டி அவனை நிர்வாணமாக நடக்க விட்டு கேவலப்படுத்தினான்றதை உள்ளத்தில் உணர்றார். அங்கே போய் தங்கிப்பா, உனக்கு தேவையானது எல்லாம் கொடுக்குறேன், ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, சாப்பிட்டுக்கோ, தங்கு, இழப்பார், தாடி வளரட்டும், அப்புறம் வா. அந்த ஒரு இறக்க குணத்தினுடைய இனிமையான பண்பு எல்லாருக்கும் அது உணர்ந்து. அடுத்து பாருங்களேன், சும்மா விட்டாரா? அடுத்து பாருங்க, அம்மோனியர் தாம் தாவீதின் வெஞ்சனத்திற்கு உள்ளானதை கண்டனர். அவர்கள் ஆள் அனுப்பி பெத்ரோகோபில் இருந்த சிரியரிலும் சோபாவில் இருந்த சிரியரிலும் 20,000 காலாட்படையினரையும் மாக்கா நாட்டு அரசரோடு 1000 ஆள்களையும் தோபில் இருந்து 12,000 ஆள்களையும் கூலிக்கு அமர்த்தினார்கள். பாருங்க, அவர்கள் புரிந்து கொண்டார்கள், தேன் கூட்டுக்குள்ளாக கையை வைத்து விட்டோம் என்று நினைத்தார்கள். எதையோ பிடிக்க போய் என்னமோ அந்த மாதிரி கணக்காக அவங்க பயந்துட்டானுங்க. பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, வந்தார்னா உண்டு இல்லைன்னு பார்ப்பார், துவம்சம் பண்ணிடுவார், நம்ம ரெடி ஆகிடுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், பெத்ரோகோபில் இருந்த சோபாவில் இருந்த சிரியர் 20,000 காலால் படை, மாக்காட்டு அரசோடு 1000 ஆளுங்க, தோபுலேருந்து 12,000 ஆட்களை கூலிக்கு வைக்கிறாங்க. அவன் எவ்வளோ பயந்தான்னாக்க இத்தனை பேர் வந்தாலும் அவனை சமாளிக்க முடியாது. புயல் மாதிரி வருவான், கடல் மாதிரி வருவான், வச்சு செய்வான், அதனால் ஜாக்கிரதையாக இருப்பான்னு சொல்லிட்டு இவ்வளோ பேரை படையமைச்சு ரெடியாக்குறான். தாவீதுக்கு செய்தி போகுது. இப்போ என்னன்னாக்க இவ்வளோ பேருடைய படை வலிமையான படம் தாவீது உணர்ந்துக்கிறார். வாசிப்போமே. தாவீது இதை கேட்டு யோவாபையும் வலிமைமிகு வீரர் அனைவரையும் அனுப்பினார். அம்மோனியர் புறப்பட்டு வந்து நகரின் நுழைவாயில் அருகே போருக்காக அணிவகுத்தனர். சோபாவிலிருந்தும் ராகோவிலிருந்தும் வந்த சிரியர்களும் தோபையும் மாக்காவையும் சார்ந்த ஆள்களும் திறந்த வெளியில் தனியாக இருந்தார்கள். பாருங்க, ரொம்ப அழகான ஒரு போர் வியூகம்.
திறந்த வெளியில் தனியாக இருக்கிறானாக்க அதாவது படம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தம் மோதாது, அப்படி அணியாக அலையாக வந்து மோதுவாங்க. இப்போ நகர நுழைவாயில், நகரத்துடைய வாயில் தான் வந்து ஒட்டுமொத்த நகரத்துக்கான வழி. அப்போ நகர நுழைவாயில் அவங்க தாக்கினாங்க அப்படின்னாக்க அதை வந்து திறக்க வச்சாங்கனாக்க நகரத்தில் புயல் மழை புறப்பட்டுவாங்க, சீறி போது நகரத்தை நாசம் பண்ணுவாங்க. நகர வாயிலில் 2 படம் இருக்குது. இந்த பக்கம் வந்து ராகோபிலிருந்தும் மாக்காவிலிருந்தும் அவங்க தனித்தனி நிற்கிறாங்க, அவங்க இங்கே நிற்கிறாங்க. அப்போ தனியாக இப்போ பாருங்க, இந்த வியூகத்தை அவங்க அமைச்ச வியூகத்தை யோவாபும் அபிசாயும் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க. வாசிங்களா, அடுத்தது தமக்கு எதிராக முன்னும் பின்னும் போரணிகள் இருந்ததை கண்ட யோவாபு இஸ்ரேலின் வலிமை மிகு வீரர்களுள் சிலரை தேர்ந்தெடுத்து சிரியருக்கு எதிராக நிறுத்தினார். மீதியானவரை தம் சகோதரன் அபிசாய் என்பவரின் பொறுப்பில் ஒப்படைத்தார். அவன் அவர்களை அம்மோனிற்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினான். இந்த பக்கம் படை, இந்த பக்கம் படை, நடுவில் அங்கே மாட்டிட்டு இருக்கிறாங்க. நகரத்தின் நுழைய வாழ மாட்டுக்கிறாங்க. வெளியில் அங்கே வந்து நிற்கிறாங்க. கரெக்டாக பின்னாடி பார்த்தா அவங்க ஒரு படகு. 2ஆம் பக்கம் தாக்குவான். அவனுடைய வியூகம் வந்து பயங்கரமான வியூகம். அவன் வந்து குவான்டிடேட்டிவ் அட்டாக்னாக்க தோப்புலேருந்து, ராக்கப்லேருந்து, மாக்காவிலேருந்து, சீரியர்கள் 4 இடத்துல அந்த ஆண்களை வச்சு வலிமை எண்ணிக்கை திரளானது வச்சு அவனை தாக்கிடணும். அடிக்கணும், நம்ம அவனை அடிப்போம். அதான் வந்து வெஞ்சினம் கொண்டிருக்கிறாரு, அவங்க அடிப்பார். அவங்க அடிக்கணும், நம்ம அடிப்போம்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க. எங்கே வராங்க? நகர நுழைவாளுக்கு வந்து அவங்க இடத்துல வந்து இங்கே அடிக்கிறாங்க. அவங்க ஊருக்கு போல இங்கே. அப்போ யோவாபு, தாவீது வந்து வலிமையான மனிதர்கள் படைகள் அனைத்தையும் அனுப்புகிறாரு. அப்போ யோவாப் வந்து சிறந்த ஒரு படைத்தளபதி, தாவீதினுடைய வலதுகரம். இந்த யோவாபை பற்றி அழகான செய்திகளை பிற்காலம் நான் சொல்கிறேன். அவரும் வந்து அழகான ஒரு குறியீடுகள் கொண்ட ஒரு இறை மனிதராக இந்த தாவீதினுடைய நிகழ்வுள்ள வலம் வருகிறார். யோவாபு இந்த போருடைய உக்கிரத்தையும் அதனுடைய தன்மையும் புரிஞ்சுக்கிறார். டக்குன்னு பிரிக்கிறார். தம்பி, நீ அங்கே நில்லு. அபிசாய் சொந்த சகோதரன், துரோகம் செய்ய மாட்டான், உள்ளுக்குள்ள வந்து வினைவை செய்ய மாட்டான்னு புரிஞ்சுட்டு, அபிசாய் நீ பெரும்பாலான மகள் வச்சுக்க, வலிமையான மகளை நான் பார்த்துக்கிறேன். இந்த பக்கம் நான் சீரியர்கள், நீ அந்த பக்கம் வந்து அம்மோனியர்கள். நீ ஒவ்வொரு பக்கம் தாக்கு. ஒருவேளை என் கை தொய்வாச்சுன்னா நீ எனக்கு உதவிக்குவா, எங்கள் சண்டை போட்டுவிட்டு எங்களுக்கு உதவிக்குவா. உன் கை தொய்வாக்கிறத பார்த்தா நான் உனக்கு பார்க்குறேன். மியூச்சுவல் சப்போர்ட்டு, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், போர் வியூகம் அழகா. அவன் எவ்வளோ தாக்குறானோ வழியறிந்துன்னு வந்து வள்ளுவர் சொல்வார். அவன் எதிரின் வழியறிந்து தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான். முன்னும் பின்னுமுங்களை அது தந்தபோல தாக்குதலுக்கு வியூகம் அமைக்கிறாங்க. அமைச்சுக்கிட்டு யோவாபு சீரியர் என்னை மேற்கொள்ளாக இருந்தார். 11ஆம் வசனத்தை வாசிப்போமே. மேலும் யோவாபு, சிரியர் என்னை மேற்கொள்வதாக இருந்தால் நீ எனக்கு உதவ வர வேண்டும். அம்மோனியர் உன்னை விட ஆற்றல் மிக்கவராய் இருந்தால் நான் உனக்கு உதவ வருவேன். நீ துணிவுடன் இரு. நம் மக்களுக்காகவும் நம் கடவுளின் நகர்களுக்காகவும் நாம் வீறு கொண்டு வலிமையோடு போரிடுவோம். ஆண்டவர் தம் விருப்பப்படி செய்யட்டும் என்று கூறினார். அழகான வார்த்தைங்க, ரொம்ப அழகாக வார்த்தை. இந்த 10ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 19 வசனம் இருக்குது. இந்த 19 வசனம் நடு மையத்தில் இந்த 12ஆம் வசனம் இருக்குது. அழகாக சொல்கிறார். நமக்காக, நம் மக்களுக்காக, நம் ஆண்டவரின் நகர்களுக்காக வீறு கொண்டு போராடுவோம், வலிமையோடு போராடுவோம், எதிரினுடைய தாக்குதலை சமாளிப்போம். ஆண்டவர் அவர் விருப்பப்படி நம்ம செய்யட்டோம். சமத்தியான வார்த்தை. அந்த நபிகள் நாயகம் வந்து ஒரு வார்த்தையை அழகாக சொல்லியிருக்கிறார். ஜெபிக்கும்போது ஜெபத்தினால் மட்டும்தான் சாதிக்க முடியும் மாதிரி விரித்தனத்தோட ஜெபிம்பார். அழகாக சொல்கிறார். உழைக்கும்போது உழைப்பினால் மட்டும்தான் சாதிக்க முடியுன்ற வன்மத்தோட உழைம்பார். அந்த வலிமையான ஜெபமும் வல்லமையான உழைப்பும் சேரும்போது வெற்றி ஒன்று வசப்படணும்னு அழகாக சொல்வார். இதுதான் அழகாக வீறு கொண்டு போராடுவோம். யாருக்காக போராடுவோம்? நமக்கா? வருமானத்துக்கா? கொடைக்கு கொள்ளை பொருளுக்கா? அது வர லாபத்துக்கா? இல்லை, நமக்காக, நம் மக்களுக்காக, ஆண்டவருடைய நகருக்காக போராடுவோம். எந்த ஒரு வலிமையான ஒரு வார்த்தை பாருங்கள். ஒரு தலைவன்கிறவன் வந்து மக்களை மோட்டிவேட் பண்ணணும். சிலுவை பொருட்கள் பற்றி செய்தி வாசிக்கும் போது மனதிற்குள்ளாகப்பட்ட ஒரு அழகான ஒரு காட்சி. புனித பெர்னாந்து உள்ளிட்ட மிகப்பெரிய வலிமையான மறையொலியாளர்கள் வந்து போர்க்களத்துக்கு புறப்பட்டு போகிற சிலுவை போர்வர்கள் மத்தியில் பேருரை ஆற்றுவார்கள், எழுச்சி உரை ஆற்றுவார்கள். அந்த எழுச்சி உரைகளை படிக்கும்போது எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இப்பயே நம்ம உடம்பு செலுத்து போகும். நம்ம நாடு, நம்ம மக்கள், நம்ம விசுவாசம் போராடணும் என்ற ஒரு உத்வேகத்தை நம்மளை கொண்டு வரும். அந்த பேருரைகள், எழுச்சி உரைகள், போர்க்களத்தில் பழவர்கள் மத்தியில் ஆற்றிய உரைகளெல்லாம் அவ்வளோ வலிமையான உரைகள். இதுக்காக மோட்டிவேஷன், ஃபோக்கஸு, டிட்டர்மினேஷனு, டெடிக்கேஷன், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்த கொண்டு இருக்கிற வார்த்தை. யோவாவுடைய வார்த்தை வாசிக்கல யாருக்கும் அப்பேற்பட்ட அழகான வார்த்தை. ரொம்ப முதல் வார்த்தை பாருங்கள். பயப்படாத, நீ துணிவோடு. அவர் மொட்டுமொத்தமாக துணிவோடுங்கடான்னு சொல்லலை, நீ துணிவோடு. நீ துணிவோடு இருந்தனாக்க எதிராளி வலிமையாக இருக்குது. பின்பக்கத்தில் தாக்குறான், முன்பக்கத்தில் தாப்பான். இவன் வந்து பூந்தடிச்சாலும் ஒன்று அடிப்பான், இங்கேருந்து நீ வந்தாலும் அடி வாங்குவான். 2ஆம் பக்கம் பத்தலத்துக்கு இடின்ற மாதிரி மாட்டிகிட்டு இருக்கிறோம். நீ துணிவோடு. நீ துணிவோடு இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த நம்முடைய படம் துணிவோடு இருக்கும். நீ தொடர் நடுங்கன்னா அவங்க ஆடி போயிடுவாங்க. அழகான ஒரு எழுச்சியோட பாருங்க. நீ துணிவோடு இரு. ஏன் துணிவோடு இருக்கணும்?
போராடுறதுக்கா. யாருக்கு போராடுறோம்? வீம்புக்கா, வரட்டு கௌரவத்துக்கா, பணத்துக்கா, கூலிக்கா? இல்லை, நம் மக்களுக்காகவும் நம் கடவுளின் நகர்களுக்காகவும் நாம் வீறு கொண்டு வலிமையோடு போராடுவோம். ஒரு வீர உணர்வு வந்து இஸ்ரேலுடைய மக்களுடைய மனங்களில் அப்படியே அடங்கி இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு உணர்வு. இந்த இப்போ போர் நடந்தது இதாக சொல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வரலாற்றின் பல பக்கங்களை புரட்டு பார்க்கும்போது அவருடைய போரிடும் தன்மை வந்து மகத்தானது. யாண்டஃபி என்கின்ற ஒரு இடத்துல வலிமை மிகுந்த இஸ்ரேல் மக்களை வந்து ஒரு சர்வதிகார ஆப்பிரிக்க நாட்டு மன்னன் சிறைபிடித்து வச்சுக்கிறான். இதையெல்லாம் செய்யலைன்னா சுட்டு வீழ்த்துவேன் அப்படிங்கிறார். அமெரிக்கா யோசிக்குது. வல்லரசு நாடுகள் என்ன செய்யணும் தெரியாமல் திகழ்ச்சி போகுது. இஸ்ரேலுடைய யூத சமூகம் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த மக்களும் ஜெபிக்கிறாங்க. இஸ்ரேல் போர்வர்கள் இராணுவத்தில் ஏறுறாங்க. யாரும் உதவாத நேரத்தில் நாமளே நம்ம மக்களை நாம் தான் மீட்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ வந்து வலிமை மிகுந்த ஆயுதம் வந்து ராடார் இல்லைங்களா? ஒரு விமானம் போகிறது வர்றது விண்வெளியில் பறக்கிறது எந்த ஒரு பொருளையும் ராடார் கவனிக்கும். முதல் முறையாக ராடாரை தோக்கக்கூடிய வலிமையான சிந்தனையும் உள்ளே கொண்டு வராங்க. ஆயுதமோ இதுமாதிரி ஒன்றும் இல்லைங்க. வல்லரசான ரஷ்யாவோ வல்லரசான அமெரிக்கா போல அவங்க யோசிக்கலை. ராடாருடைய தன்மையை யோசிக்கிறாங்க. ராடார் வந்து இவ்வளோ உயரம் வரைக்கும் அதனுடைய தன்மை, இவ்வளோ கீழே வரைக்கும் தன்மை, இதுக்கு மேலே ராடாருக்கு சக்தி இல்லை, இது கீழே ராடார் சக்தி இல்லை. இவங்க விமானத்தை ஓட்டுறாங்க. அவன் நாட்டு ராடாரு கண்காணிக்கும். எதிர்நாட்டு படம் வருதா, வானத்தில் குருவி சுடுமாறு சுட்டு வீழ்த்துன்னு அந்த சர்வதேச மன்னன் உத்தரவிட்டிருக்கிறான். இவன் போகல இத்தனை அடி உயரம் வரைக்கும் தான் ராடாருடைய தன்மை. அதுக்கு மேலே போகணும்னு போகிறாங்க. எங்கெங்கெல்லாம் உயரத்தில் போக முடியுமோ ராடாருக்கு மேலே பறக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் தாழ்வாக இருக்குதோ ராடாருக்கு கீழே பறக்கிறாங்க. வந்ததே அவனுக்கு தெரியல. உள்ளே பூந்து 3 மணி நேரத்தில் அடித்து நொறுக்கி மக்கள் தூக்கி விமானத்தை வச்சு திரும்பி வந்துட்டாங்க. எல்லாம் ஒட்டுமொத்தம் இங்கே வந்துட்டோன்னு சொல்லக்குள்ள தான் அவன் யோசிக்கிறான், நமக்கு பொறி போயிடுச்சுன்னு யோசிக்கிறான். உலகமே வியந்து பார்த்த ஒரு அழகான படமாக எடுத்திருக்கிறாங்க. இப்படி இந்த இஸ்ரேல் சோல்ஜர்கள் வந்து அந்த நம்முடைய பிணை கேஸை மீட்டுட்டு வந்தாங்கிறது ஒரு அருமையான ஒரு காட்சி, அழகான ஒரு காட்சி. இது வந்து இன்றைக்கு நேற்றல்ல, வரலாற்றின் பக்கங்களிலே புதைந்திருக்கிற அற்புதமான காட்சி. எஸ்தர் புத்தகத்தில் பாருங்கள், வலிமையும் போர்க்குணமும் அல்லது வந்து போர்த்தன்மையும் போராட திறனும் இல்லாத ஒரு எளிய இனமாக, அடிமைப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட இனமாக இஸ்ரேல்கள் இருக்கிறது. அவங்களுக்கு எதிராக கையோங்கிய ஆமான் மற்றும் கிரேக்க படைகள், கிரேக்கினுடைய ஆயுதங்கள் எல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய வலிமை அவங்களுக்கு இல்லை. ஆண்டுடைய துணை கொண்டு அவர்கள் எடுத்த சூழ்ச்சி திட்டத்தை ஆண்டுடைய ஜபத்தினாலும் என்னுடைய பரிந்துரையினாலும் மத்தியுகத்தினால் வென்றதை கொண்டாடுகிற ஒரு திருநாள் தான் பூரிம் பண்டிகை. போரில் வெற்றி பெற்றதை கொண்டாடுகிற ஒரு அற்புதமான திருவிழா பூரிம் பண்டிகை. அதை போலவே இன்றைக்கும் இஸ்ரேலிய சோல்ஜர்கள் ஒவ்வொருவரும் கட்டாய இராணுவ சேவை செய்யணும். குட்டி நாடு, குறைந்த மக்கள் தொகை, நாட்டை பாதுகாப்பு நம்முடைய கடமை. சுற்றிலும் கழுகுகள் இருக்கிறது என்பதனால் அவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு இளம்பெண்ணும் நாட்டுக்கு சேவை செய்ய போகணும். நான் அங்கே இருக்கப்போ கண்ட காட்சி என்னென்றால், போர் பயிற்சி முடிந்த பிறகு ஒவ்வொரு போர் வீரனையும் ஒவ்வொரு போர் வீராங்கனையும் ஆயுதத்தோடும் ஆயுதங்களோடும் மசாடா என்கின்ற உயர்ந்தமான கோட்டைகளை வச்சு சத்தியம் செய்வாங்க. இந்த இடத்துல எங்கள் முன்னோர்கள் ரத்தம் சிந்தி ரோமானியர்களுக்கு எதிரான ஒரு பெரும் தாக்குதலை செத்து போனாலும் போவோம், நாட்டை விட்டு கொடுக்க மாட்டேன்னு மறித்து போன இடம். இந்த இடத்துல நாங்கள் நின்று நாட்டை காப்போன்னு சத்தியம் செஞ்ச பிற்பாடு தான் பாசறைக்கு அனுப்புவாங்க. இதுக்காக சொல்கிறேன்னாக்க, வரலாற்றையும் வீரத்தையும் இணைத்து பார்க்குற ஒரு அழகான ஒரு இனம் அது. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல ரொம்ப அழகாக, தம்பி நீ அங்கே பார்த்துக்க, நான் இங்கே பார்த்துக்கிறேன், உன் கையும் ஓங்கினா நீ எனக்கு வா, என் கையும் ஓங்கினா நான் உனக்கு வரேன், சந்திப்போம், போராடுவோம், துணிவோடு இருப்போம், நம்ம துணிவை பேரர்களை பகிர்ந்து கொடுப்போம். யாருக்கா போராடுறோம்? நமக்கா? நம்ம பெருமைக்கா? இல்லை. அவன் கொடுக்குற சம்பளத்துக்கா? கூலிக்கா? இல்லை. ஆண்டவர் கொடுத்த இந்த நாட்டை பாதுகாப்புடைய கடமை நமக்கு இருக்குது. நம் மக்களுக்காகவும் ஆண்டவரின் நகர்களுக்காகவும். ஆண்டவர் நகரம் என்ன அர்த்தம்? ஆண்டவர் கூடியிருக்கிற எருசலேம், ஆண்டவர் கூடியிருக்கிற சீயோன், இதுக்காக போராடுறோம். ஆண்டவருடைய வலிமையை, அவருடைய பெருமையை கட்டிக்க அவருடைய கடமைக்காக போராடுவோம். ரத்தம் சிந்து வரை போராடுவோம். உயிரின் இறுதி சொட்டு வரைக்கும், மூச்சு வரைக்கும் போராடுவோம். அழகான ஒரு எழுச்சி வர, அதான் ரொம்ப அழகாக. நீ துணிவோடு நம் மக்களுக்காகவும் நம் கடவுளுடைய நகர்களுக்காகவும் நாம் வீறு கொண்டு வலிமையோடு போராடுவோம் சொல்லிட்டு கடைசியாக ஒரு பஞ்ச் அடிக்கிறாரு. ஆண்டவர் விருப்பப்படி செய்யட்டும். தோத்தா நம்முடைய வலிமையின்மையினால் தோக்கிறது கிடையாது, வெற்றி பெற்றதான் நம்முடைய வலிமையினால் செய்யல, அவர் விருப்பம் நடக்கட்டுங்கிறாரு. பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரேயர், அழகான ஒரு எழுச்சி வர. வீறு கொண்டு போராடுவோம், வலிமையோடு போராடுவோம், ஆண்டவர் விருப்பப்படி செய்யட்டும். சரிங்களா? ரொம்ப அழகான ஒரு சின்ன வார்த்தை தான். அதில் எவ்வளோ ஞானம் இருக்குது, எவ்வளோ ஆன்மீகம் இருக்குது, அழகாக புரிஞ்சிக்கக்கூடிய அருமையான ஒரு வசனங்களை இணைச்சிட்ட வரலாற்று யோபனுடைய வார்த்தைகளில் வைக்கிறார். அதில் அடங்கியிருக்கிற வீரியம், அதில் அடங்கியிருக்கிற வல்லமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, தேசப்பற்றுனா என்ன, நாட்டுப்பற்றுனா என்ன, எந்த அளவுக்கு நம்ம இறங்கி போய் நாட்டை நேசிக்கணும் என்பதை அழகாக புரிஞ்சுக்குவோம். வாசிப்போமே. யோவாபும் அவரோடு இருந்தவர்களும் சிரியருக்கு எதிராக போரிடுமாறு அணிவகுத்து சென்றார்கள். சிரியர் புறமுதுகு காட்டி ஓடினர்.
சிரியர் தப்பியோடியதை கண்ட அம்மோனியரும் அபிசாயிடமிருந்து தப்பியோடி நகருக்குள் வந்தனர். அம்மோனியருடன் போரிட்ட யோவாபு எருசலேமுக்கு திரும்பி வந்தார். ரொம்ப அழகான வியூகம். பின்பக்கத்துலேருந்து முன்பக்கத்துலேருந்து நடுவில் இவங்க மாட்டிட்டு அடிக்கிறாங்க. அடித்த உடனே பின்பக்கத்தில் நகருக்குள்ளே போகிறாங்க இல்லைங்களா. யோவா நகருக்குள்ளே வரார். சிதறி ஓடுறாங்க. வீறு கொண்டு போராடும்போது, வலிமையோடு போடும்போது, நாட்டுக்காக போடும்போது, நாட்டு பற்றோடு ஓட்டும்போது, ஆண்டவர் நகர்களுக்காக போராடும்போது ஆண்டவர் துணை இருப்பார். இந்த போர் என்னுடைய போர், உனக்காய் நான் போராட வேண்டும் வாக்கு கொடுத்த ஆண்டவர் சும்மா இருந்து வேடிக்கை வைப்பாரா? அவரே சமூகமுகமாக போகணும்னு சொன்ன ஆண்டவர் அவனுக்காக போராடுறார். திஸ் வார் இஸ் மைன், திஸ் பேட்டில் இஸ் மைன், ஐ வில் ஃபைட் ஃபார் யூன்னு சொன்ன ஆண்டவர் பார்க்குறார். இஸ்ராயேலே கேள், உன்னை காக்கிறவர் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, இப்போதும் காப்பார், எப்போதும் காப்பார். இல்லைங்களா? அழகா அந்த ஆண்டவர் வந்து காவல் காக்கிறார். இஸ்ராயலுடைய காவல் மாடங்களிலும் கண்காணிப்பு மாடங்களில் அமர்ந்திருப்பது ஆண்டவர் என்று அந்த திருப்பாட்டு சொல்லுது. ரொம்ப அழகாக சொல்லும். உன்னை காக்கிறவர் அயர்வதும் இல்லை, உறங்குவதில்லை. சோர்ந்து போய் பாராப்பாறது கால் மனிதராக உட்கார மாட்டார். தூக்கம் வரணும் தூங்க மாட்டார். கண் துஞ்சாது, மெய்வருத்தம் பாராது, பசி நோக்காது, விழித்திருந்து உன்னை காப்பார். அப்போ திருப்படாசை சொல்கிறாரு, தாய்மடியில் தவழ்கிற குழந்தை போல் நான் தூங்குவேங்கிறார். பால் குடிச்சிட்டு புள்ள அப்படி சோர்ந்து போய் மறுபோட தூங்கி போயிடும். எந்த கவலையுமே இல்லாமல் திருப்தியாக சாப்பிட்ட நிறைவில் அப்படியே தூங்கும். அதான் ஆசிரியர் சொல்கிறார். வீண்டு சைல்டுன்னு மொழிபெயர்க்கிறாங்க தமிழில். ரொம்ப அழகான வார்த்தை. வாயில் அந்த நுரை இருக்கும், அந்த மனம் மாறாது, அப்படியே தூங்கிடும். அதான் ஆசிரியர் அழகாக சொல்கிறார். தாய்மொழியில் தவழ்கிற குழந்தை தூங்குற மரம் தூங்கும் சாமி, ஏன்னா என்னை விழிச்சிருந்து பார்க்குற நீ காவல் மரத்தில் உட்காந்துருக்கிறேன் பாரு. அழகான ஒரு திருப்பாடல். அதான் ஆசிரியர் சொல்கிறார். வீறு கொண்டு போராடுவோம், வலிமையோடு போராடுவோம், ஆண்டவர் இப்படி செய்யட்டும்னு சொல்கிறார். போராடுறாங்க, தாக்குறாங்க, எதிரிகளை தும்சம் பண்ணுறாங்க. சின்னதை தாக்குறாங்க, அப்புறம் பெரியதை தாக்குறாங்க. சின்னதை தாக்கும்போது ஓடக்குள்ளே சைக்காலஜிக்கலாக டிஃபீட் ஆகிட்டான். அவன் ஓடுறான்டா, நம்மளும் ஓடிடும்டா, நம்மளுக்கு தாண்டா ஆகுன்ட்டு இவன் ஓடுறான். இப்படிக்குள்ளே வராங்க. அடுத்து வாசிப்போமே 15. இஸ்ரேலிடம் தாங்கள் தோற்றதை கண்ட சிரியர் மீண்டும் ஒன்று கூடினர். அததேசர் ஆள் அனுப்பி யூப்ரத்தீசு ஆற்றுக்கு அப்பால் இருந்த சிரியரையும் திரட்டி கொண்டு வரச் செய்தான். படைத்தலைவனான சோபாக்கின் தலைமையில் அவர்கள் ஏலாமுக்கு வந்தார்கள். ரைட்டு. இப்போ பாருங்கள், ரொம்ப அழகான காட்சி இது. இந்த பக்கம் அபிசாய், இந்த பக்கம் யோவாபு அடித்து நவுத்துறாங்க. படம் செதறி போச்சு. பசங்க முடிஞ்சதுரா அப்படின்ட்டு வராங்க. வரக்குள்ள இன்னொரு வேவ் வருது. என்ன பண்ணுறான்? போனவன் ஒரு பேய் போய் 7 பேயை கூட்டு வர மாதிரி சோபாக்கின் தலைமையில் அததேசர் ஆள் அனுப்பி யூப்ரட்டீஸ் நதியில் அந்த பக்கம் எல்லாத்தையும் சேர்த்துங்கடா, அவனை மறுபடியும் அழிக்கும் கூட, அவன் வலிக்காம போடுறதுலடான்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்து வராங்க. இப்போ சிங்கம் களத்தில் அதே இறங்குது. ஏன்னா இவங்க போராடிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. சோர்ந்துருப்பாங்களோ சோர்ந்துருக்க மாட்டாங்களோ என்று தெரியாது. அப்போ இந்த டர்ன் வந்து தாவீது ராஜாவோட டர்ன் இல்லைங்களா? இப்போ பாருங்க, அதை பாரு. தாவீது இதை கேட்டவுடன் அனைத்து இஸ்ரேலையும் ஒன்று திரட்டி யோர்தானை கடந்து ஏலாமுக்கு வந்தார். சிரியர் தாவீதுக்கு எதிராக அணிவகுத்து அவரோடு போரிட்டனர். இங்கே யோவாபு, இந்த பக்கம் அபிஷாயி நகரத்தின் நுழைவாயில் அடித்து நவுத்துறாங்க. இப்போ யூப்ரட்டீஸ் கப்பால் பெரும் படையை திரட்டி சோபாக்குடைய பாக்கத்தை திரட்டி படையெடுத்து ஏலாமுக்கு வராங்க. தாவீது உள்ள விட்ட ஆபத்துன்னு சொல்லிட்டு யோர்தானை கடந்து ஏலாமுக்கே வந்துட்டார். அவன் இடத்துக்கே வந்து தாக்குறார் இல்லைங்களா? வியூகம் பாருங்கள். நாட்டுக்குள்ளே வந்து தாக்குறது விடலை. நகர நுழைய வரைக்கும் வந்தாங்க, விடலை. துரத்திட்டோம், வெளியவே வச்சு அடிக்கிறார், விழிக்கிறார். அப்போ யார்? யோவா போ, அபிஷாய் போ, இல்லை நானே போகிறேன். அதான் அழகான காட்சி. வாசிப்போமே. சிரியர் இஸ்ரேலருக்கு முன்பாக புறமுதுகு காட்டி ஓடினர். சிரியருள் 700 தேர் வீரர்களையும் 40,000 குதிரை வீரர்களையும் தாவீது கொன்றார். ஒட்டுமொத்த வாழ்நாளில் சாலமோன் வந்து ஒரே சமயத்தில் 900 தேர்களை விற்றார்னா வாக்கி வருது. இப்போ 700 தேர் வீரர்கள் அடித்தாருனாக்க 700 தேரில் ஆள் வந்துக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பாடம். ஒரு தேர் என்பது மிகப்பெரிய செலவீனம். இவ்வளோ குதிரைகள், போர்கள், பயிற்சி, அது இயக்குநர்கள், அது அம்புயறவங்க. 700 தேர் வீரர்கள்னாக்க 700 தேர்கள் சொந்தமாயிருச்சு இல்லைங்களா? கொல்லைப்பெண் விட்டா. அடுத்தது 40,000 குதிரை வீரர்களையும் தாவீது கொன்றார். அதாவது பாருங்க, 700, 40,000, 7, 40 முழுமையான எண்கள். இணைச்சுற்ற வரலாற்று ஆசிரியர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, முழுமையான வெற்றி, முழுமையான தாக்குதல், முழுமையான இறைத்தட்ட நிறைவேறல், அதான் சொல்ல வர்றாரு. 700 பேர், ஒன்று குறையுது 69 தான், அதெல்லாம் கேட்கக்கூடாது இல்லைங்களா? அது வந்து இந்த முழுமை 70 × 100 700, 100 முழுமை, 7 முழுமை, 7 × 100 700 முழுமையான வெற்றி. அதே போல் 40,000, 40 முழுமையாக 40,000 வெற்றிக்கு மேல் வெற்றி அவர் குவித்தார். எவரையும் எதிர்த்து நிற்க உடலை அத்தனை பேர் அடித்துடித்தார். அதான் ஆசை சொல்ல வருகிறது. தி நியூமரல் தியாலஜிம்பாங்க. என்னை பற்றி ஒரு இறையல் சொல்லுவாங்க. அது அந்த 70, 700, 40,000 அது ஒரு அடங்கி இருக்கிற ஒரு சின்ன செய்தி. அப்போ தொடர்ந்து போங்களேன்.
மேலும் படைத்தலைவன் சோபாக்கை அவர் வாளால் தாக்க அவனும் அங்கே மடிந்தான். அததேசருக்கு கப்பம் கட்டி வந்த மன்னர்கள் அனைவரும் இஸ்ரேலிடம் தாங்கள் தோற்றதை கண்டு அவர்களோடு சமாதானம் செய்து அவர்களுக்கு பணிந்திருந்தார்கள். இதற்கு பின் சிரியர் அம்மோனியருக்கு உதவ அஞ்சினர். அதில் வாழ்நாள் முழுவதும் தாவீதினுடைய சிம்ம சொப்பனமாக இருந்த 3 பேர்கள்: அம்மோனியர்கள், சீரியர்கள், பிலிஸ்தியர்கள். பிலிஸ்தியர்களை அவங்க கோட்டைகளே புகுந்து ஒன்றுமெல்லாம் பண்ணி ஒரு கட்டத்தில் அவங்களே இவனை உதவி கூப்பிட்ற அளவுக்கு வச்சுக்கிட்டார். அம்மோனியர்கள் என்ன ஆனாங்க இப்போ பார்க்குற தொடர்ந்து. சீரியர்களும் வந்து மிகப்பெரிய இடத்துக்கிறார். தாவீது ஏலாமுக்கு போகிறார். ஏலாமுக்கு போய் அதை தாக்கி அவங்க புறமுது ஓட்ட விட்டு அந்த நிலப்பகுதி கைப்பற்றார். ஏன்னாக்க 2 வகை போர் மட்டும் கிடையாது, வெற்றி மட்டும் கிடையாது, பாதுகாப்பு மட்டும் கிடையாது, பொருளாதாரம் முக்கியம். ஏன்னா அந்த ஏலாமுக்கு பக்கத்தில் 2 ட்ரேடு ரூட்டு, வணிகச்சாலை போகிறது. உலகளாவிய ஒரு நாட்டையும் இன்னொரு நாட்டையும், ஒரு கண்டத்தையும் இன்னொரு கண்டத்தையும் இணைக்கிற உலகளாவிய நாடுகளுக்கு இடையான வணிகப்பாதை இருக்குது. அது வழியே தான் கேரவன் போகும், ஒட்டகங்கள் போகும், வணிகங்கள் போகும். அப்போ அவங்க நாட்டை கடந்து போகும்போது அந்த எல்லையில் டோல் டேக்ஸ் வாங்குற மாதிரி அதை தான் கப்பம் கட்டி போகணும். நாட்டுக்கு வருமானம் வரும். தாவீது மதியுகத்தோட உள்ள தாக்கும்போது யோவாபையும் அபிஷேகம் அனுப்பிவிட்டு பெரிய படைக்கு அவரே போகிறார் இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் வல்லமையான இந்த உள்ளுக்குள்ளே தாக்கும்போது அவங்க சமாளிச்சுக்குவாங்க. பெரும்படையோட மறுதாக்குதல் வரும்போது சோர்ந்து போக்கு இவங்களே அங்கே அனுப்பாமல் அவரே களத்துக்கு போகிறாரு. நாட்டுக்கு பாதுகாப்பாக கொடுக்குறாரு, பொருளாதாரத்தை உறுதி செய்கிறார். அந்த ட்ரேட் ரூட்டை சொந்தமாக்கிட்டு போயிடுவியா, நீ கப்பங்கட்டாமல் போயிடுவியா, கட்டுறா காசை உள்ளே போடுறா. அதுதான் தாவீது. அழகான ஒரு நேர்த்தியான போர் வியூகம், அதன் வருகின்ற பலன்களை நாட்டு மக்கள் அனுபவிக்கும்படியான ஒரு ராஜதந்திரம். அதான் செய்கிறாரு. அப்போ அவர் கடைசியாக ஒரு வார்த்தை முடிக்கிற ஆசிரியர் எப்பயுமே இந்த பஞ்சு வச்சு தான் முடிப்பாங்க அந்த அதிகாரத்தை. முடிக்கல சொல்கிறாரு, இதற்கு பின் சீரியர் அம்மோனியருக்கு உதவ அஞ்சினர். இப்போ இஸ்ரேல் வலிமையான இனம், போர்க்கணத்தில் மூர்க்க குணமான போர் எடுக்கிற வல்லமை. அம்மோனியரை ஒன்றுமெல்லாம் பண்ணிடுவாங்க, சீரியரை ஒன்றுமெல்லாம் பண்ணிடுவாங்க. எப்போ அவங்களுக்கு பயன்னா இந்த அம்மோனியர் சீரியர் இணையும் போது. தாவீது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபியர் அடிக்கிறார். அம்மோனியரை தனியாக பிரிக்கிறார், அடிக்கிறார், சீரியர் பிரிக்கிறார், அடிக்கிறார். 2 பேரும் ஒன்று சேர முடியாது பண்ணுறார். இதற்கு பிறகு அம்மோனியர்கள் சீரியர் அம்மோனியருக்கு உதவ தயங்கினார்கள். போதுமே, அதான் பெரிய சக்ஸஸ் இல்லைங்களா? 2 பேரும் சேர்ந்தால் என்ன அடிக்க முடியாது. 2 பேரை பிரித்து வச்சேன். சைக்காலஜிக்கலாக ஒரு ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டேன். உனக்கும் எனக்கும் உண்மையில போனாம்னா அவனுக்கு போனால் நம்மளுக்கு ஆபத்துறா, இனி வராதுரா, உன் கூட சேர்ந்தால் நான் கேட்டேன். ஒரு சைக்காலஜிக்கல் சொல்லிட்டாரு. இப்போ 3 பேரும் நிம்மதியாக இருப்பாங்க. அழகான ஒரு போர் வியூகம், அழகான ஒரு பொருளாதார ராஜதந்திரம், அழகான ஒரு தலைமைத்துவம். தாவீதை ஆன்மீகவாதியாக ஜெபத்திலும், தாவீதை போர்க்களத்து நாயகனாக ஆண்மையிலும், தாவீதை பரோபர சிந்தனையின் மனிதராக 9ஆம் அதிகாரத்தில் மெபிபோஷத்துக்கு செய்த இரக்கத்திலும், அவருடைய பரோபர சிந்தனையை ஆனூனுக்கு காட்டக்கூடிய வல்லமையுள்ள மனிதராக காட்டி அதில் அப்படியே ஒரு கொக்கி போட்டு இவர் இரக்கமுள்ள இதயம், ஆனால் அந்த இரக்கமுள்ள இதயத்தை சீண்டி பார்த்தா அவர் தூங்கி எந்திரிச்ச சிங்கம்னு நிரூபித்து அதை அழகாக நிறுத்துகிறார். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் தாவீதை உயர்த்தி பிடிக்கிறார். பட்டை தேட்ட வைரம் மாதிரி தாவீதுடைய ஒவ்வொரு முகத்திலையும் அந்த ஒரு அழகான கரிசனத்தை, பாசத்தை, நேசத்தை, வெற்றியை, ஆண்மையை, வலிமையான இறை சிந்தனையை, வல்லமையான போர் தந்திரத்தை காமிச்சு எல்லா வகையிலும் இந்த மனுஷன் அருமையான ஒரு பொக்கிஷம், இஸ்ரேல் கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு காட்ட ஆசைப்படுறாரு, காட்டிக்கிட்டே வர்றார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. யோவாபு அபிசாய் என்பவர்களுக்கு போராட உத்தரவு கொடுத்து போராடு என்றிருக்கிறார். அவர்கள் இடையேயான உறுதிப்பாட்டையும் உறவு நிலையும் சீர்தூக்கி பார்த்து இவர்கள் முடித்துவிடுவார்கள் என்று நம்புகிறார். அம்மோனியர்களும் சீரியர்களும் பெருந்தொழிலாக படையெடுத்து வராங்க. வியூகம் இருக்குது. தாவீது போய் முன்ன நின்று நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலை. அபிசாய் நீ போப்பா, யோவாபு நீ போவா பார்த்துக்குப்பாங்கிறாரு.